கல்விக்கரசியே, சொல்லின் செல்வியே, கற்றவர் போற்றும் கலாதேவியே, விட்டவர் படித்தும் வேதவள்ளியே, காவிய நாயகர் பாராட்டும் நற்சான்றோர்களுக்கு நாமகளே, வெள்ளை தாமரை பூவில் அமர்ந்து வீணையை மீட்டும் விவேகத்தை வணங்கும் அருள்வடிவை வணக்கம். இந்த காவிரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு இரண்டாம் தர மனைவியாக நீலாதேவி என்று உரைப்பார். அவன் அடிக்கிறா, நீ கூட அடிக்கிறா. கடை வாங்கின எனக்கு எவ்வளவு கொய்ப்பு இருக்கும். உக்கால வாடா எப்படி எங்கிட்ட துட்டு வாங்கிறேன்னு பாக்குறேன். வாடா இல்ல எனக்கு அது கூட புரியல. குத்துட்டு கேக்குறாங்க. என்ன பழக்கம், என்ன பழக்கம்? குத்துட்டு கேட்கலாமா? ஈனமானல சூடு தோணல. குத்துட்டு கேக்குறான். அவனுக்கு அச்சிக்கமால தூமாடி சாவாண்டா. உண்மையா சொல்றேன். கடன் குத்தோலாம் தூமாடி சத்தான் கடை வாங்கணும். நல்லா இருப்பான். நாளைக்கு யாருக்கிட்ட வாங்குவேன்? இன்னொருத்திட்டு வாங்குவேன். அவனும் தூக்குதான். உங்கள்கிட்ட வாங்கிற விடுமா விடுமா. கடன் குத்தா திருப்பி வாங்கி அவனை சட்டை எழுதி வச்சுக்கிறானா? காட்டு சொல்லு, காட்டு சொல்லு. என்ன என்ன அடிக்க வரையா? கடன் வாங்கிட்டியா? அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துரு. ஓ குடுக்கணுமா? நான் இல்லன்னு சொல்ல. அப்புறம் என்ன? ஆனா எங்கிட்ட இல்ல. இல்லாதவன் எதுக்கு வாங்குற? இல்லன்னு சொல்லிட்டா வாங்கினேன். இந்த நாயா வாங்க போறேன் சொல்லு. உலகத்துல எல்லாமே இல்லன்னு சொல்லிட்டா வாங்குறேன். இந்த அவையா வாங்க போறான். அவனுக்கு அறிவு இல்லையா? என்னடா இவன் இல்லன்னு சொல்லிட்டு காரன் எப்படி கொட்டுவான்? என்ன சம்பாதிக்கிறான்? எவ்வளவு சம்பளம் தெரியாதா? பாண்டி எடுத்து பாண்டு குத்துருவாடா. பாண்டு பாண்டு இதுல சூறாட்டி வாருக்காரன். சூறாட்டி அக்கா. ஐயோ அம்மா, நீ நம்ம அங்க இருக்கிற. ஏமா நீ எப்ப போனாங்க? ஐயோ நானா தள்ள. ஆமா கோவத்து உண்மையில காட்டுது. ஐயோ எங்க அம்மாக்கு வீட்டுக்கு தெய்வமே, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு. அம்மாளுங்கிற கோவத்துல உண்மையில காட்டு. ஐயோ ஐயோ கால் ஊர்த்த திடீர்னு. ஐயோ அடங்க மாட்டேங்குது. எப்படி அடங்கும்? ஏன் கால போட்டு சொன்ன? ஐயோ ஐயோ அவனால எனக்கு எல்லாமே மாறி போச்சு. நான் என் காலும் சொல்லிட்டு உங்க காலை சொன்னீங்கிறேன்னு. நான் உன் காலை சொஞ்சா நீ என்ன சொன்ன? நான் உன் காலை சொன்ன ஒழுங்கா சொல்லு. வர மாட்டேங்குது. நம்ம கால் இப்ப என்ன சொன்ன? அது அவசரத்தில் வந்துச்சு. என்னடி எப்படி வந்த வரும்போது நல்ல மகாலட்சுமி ஐயா மூஞ்ச பாதி அவனுக்கு. ஏந்திரு. நானாச்சும் மூஞ்ச பாருன்னு காட்டேன். யாரும் தெரியல அவன் வாய பாருன்னு வரால் விடு. குட்ரா பூச்சி நேந்து வேணா லப்பர் மாரி ஒரு கைப்பிடி. பாமா போடா. எட்டி பார்க்காத, எட்டி பார்க்காத. அக்கால ஓய் நாடாம்பா. என்ன தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. இது நான் நாடா எனக்கு ஒன்றும் புரியல. என்ன குத்து எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா தூக்கி கொடு என்னடா பண்ற? சாரிம்மா சாரி பாப்பா. ஐயோ அப்பா அம்மா. ஐயோ நான் இல்லை எதுவுமே ஆகல. கொஞ்சம் தட்டா ஒண்ணு வேணாம். ஐயோ என்னடப்பா இதே வச்சுக்கிறா. இல்லை இல்லை சாரிம்மா, அது ஒன்றும் இல்லை. பண்ணி வைக்கிறாண்டி. ஒரு கடை வாங்கிட்டா குடுக்கறது இல்ல. வாங்குறோம் யாரும் இல்ல, குடுக்குறோம். என்ன பேசுறா? என்ன என் வீட்டா 100 பேர் வரான். 100 பேர் என் தெருவே என்னை பார்த்து அதிருது. யார் அந்த 100 பேரு? எல்லாம் எனக்கு கடன் ஊத்துவேன். எனக்கு உடம்பு சரியில்லாம் ஒருத்த ஆட்டோ எழுத்துமா ஊசி போட்டுக்கிட்டு வந்து வீட்டை விட்டு போறான். ஒருத்த ஆப்பிள் வாங்க, ஒருத்த திராட்சை வாங்க, ஒருத்த ஆரஞ்சு வாங்கிடுறான். ஏன் இதெல்லாம் செய்யறோம்? நான் செத்துட்டா துட்டு காட்ட மாட்டேன்ல, உயிரோடு வச்சுக்கிறாங்களா. ஆனா அவனுக்கு இன்னொன்னு தெரியாது. என்ன? நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன். நாங்களா வேற லெவல்டா. டே துரியோதன மாதிரி இப்படித்தான் போடா. அந்த மேல பேசக்கூடாது, தப்பு. என்னப்பா வேணாண்டா, அந்த மேல பேசாதடா. ஓ தமிழ்மா. ஒரு கடை வாங்கிட்டேனா இருக்கும் இல்லையா? நீ கரெக்டா பேசுறமா? இல்லடா, ஒரு மரியாதையா சரியா பேசுறேன். நான் எதுக்கு தமிழ் எப்பவுமே உச்சரிப்பா பேசுறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நான் எதுக்கு பொம்மா தாலியா இருப்பேன். வா வந்து அத்துருவா.
புரியல. ஏன் என்ன? நீ வந்து அத்துரு வா, வேற அப்பன் மாத்திடலாம் வா. ஏன்? தெரியல இந்த அப்பங்காரன். ஒரு குவார்டர் வாங்கினா அவன் ஒண்டியா விடு, அவன் அப்பங்காரனா? அவன் அப்பங்காரனா? ஒரு புள்ளக்காரன் ஒரு 90 தரானா அவன். 90 வேணா ஒரு 45. அவன் ஒண்டியா குடிக்கிறான், அவனா ஒரு அப்பங்காரன். நான் குடிச்சா மட்டும் குறை மாதிரி வந்து உட்காந்துக்கிறேன். யாரு? எங்க அப்பங்காரன். அவனுக்கு குத்துட்டு நான் குடி வந்தாது. என்னடா இதெல்லாம் குடும்பம் இதெல்லாம்? நாட்டை வாழ வைக்கிறோம், நாங்க நாட்டை வாழ வைக்கிறோம். நான் 3 கோட்டை, எங்க அப்பா 3 கோட்டை. ஒரு நாளைக்கு 6 கோட்டை. ஒரு கோட்டை 20 ரூபா வரி, 6 கோட்டை 120 ரூபா வரி. கவர்மெண்ட்டுக்கு நான் கட்டிங்கிறோம், நாட்டுக்கு நான் கட்டிங்கிறோம். ஆனா அந்த பொம்பளைலாம் கட்டணும் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஏன் கட்டணும் நிறைய இருக்குது. வீட்டுக்காரன் குடிச்சானா, ஏன்டா குடிச்சாரு, எதுக்குடா குடிச்சான்னு ஏன் கொண்டாந்து தூக்கி அடிக்கிறீங்க? அவன் ஏன் குடிச்சான்? கோய்பேர் குடிச்சாரான். இல்ல நாடு நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வெயிறு எரிஞ்சா கூட பரவாயில்ல குடிச்சிட்டு வரான். குடிச்சோன்னா கருவாடு மீனுங்க வார்த்தை சண்டை பாருங்க. நாலந்து சண்டை போடாதீங்க, குண்டா தூக்கிலாம் அடிக்காதீங்க. தொடப்ப கட்டி எடுத்து அடிச்சு அச்சா கூட பரவாயில்ல, வத்து வைங்க, நாங்க துண்ணுவோம். ஏன்? ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. என்ன விஷயம்? இன்னைக்கு தொடப்பாட்டில் அடிக்கிறாங்க பாரு, அந்த குடும்பம் நாளைக்கு சந்தோஷமா இருக்கும். அது உனக்கு தெரியாது. ஏன்? அது அச்சுங்களுக்கு தெரியும், வாங்களுக்கு தெரியும். ஏன் நானும் குடும்பம் தான் பண்றேன். நீ பல பாட்ட குடும்பம் பண்றீங்க. முதல் தரம் 2ஆம் தரம் வந்து ஸ்டெப். டேய் நான் அதுக்காக சொல்ல, 2ஆம் தரம் இன்னொரு முறை சொன்ன மரியாதை எடுத்துக்க வேடா. சூப்பரா இருக்கும்பா, இட்டுமாப்பா. காட்டு அவர் எட்டி பார்த்து பாரு. அவர் போயிட்டாரு. ஒரு வேலை பார்க்கறேன்னா ஒழுங்கா பாரு, சரி. இல்லைன்னா என்ன பண்ண? ஏய் அறிவு இருக்கா இல்லையா? இல்ல ஏய் அந்த மாதிரி பண்ணாதடா, மடிப்பு கலையுது. உனக்கு மடிப்பு தான் கழிது, எனக்கு எல்லாமே கழிது. நான் என்ன பண்ணுவேன்? நீ நோவாது காட்டு போடுவோம், நாங்க என்ன பண்றது? இந்த பக்கம் 2 பேர் நெஞ்சு உக்காந்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க தம்பிக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? தொடப்ப கட்ட முறிஞ்சுக்கும். அச்சா கூட பரவாயில்ல, அடி தானே பிடிப்பேன். ஏன்? தொடப்ப கட்டியா மணல் பிடிச்சா வளையும். நான் அதுக்காக சொல்ல, ஒரு கடை வாங்கிட்டியா, ஒரு மரியாதை ஆனா இன்னைக்கு இல்ல நான் நாளைக்கு தரேனா முடிஞ்சிச்சு. ஓ அவன் மரியாதை கொடுக்குறான். என்ன பண்ண? நான் கடை வாங்கினா ஊட்டான் அவ்வளவு ஹெல்ப் பண்ணா கடை வாங்கணுவான். ஊட்டான் வந்து 4 தெரு கேட்கற மாதிரி கத்துறான். என்னன்னு? ஏய் துட்டு கட்டுறா பையா, வாய் துண்ணு சொல்ல நல்லா இல்ல, பக்கமா துண்ணல, துட்டு கட்டுறா இல்லைன்னா கேஸ் போடுவோன்றான். கேஸ் போடு, கேஸ் போடு. கேஸுக்கு நீ ஒரு 10,000 செலவு பண்ணு, நான் ஒரு 10,000 செலவு பண்றேன், பார்க்கலாம். ஏன் செலவு பண்ற?